கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 41வது நாள். இன்றைக்கி நைட் டியூட்டி முடிச்சுட்டு காலைல 7:30 தான் வந்தேன். பசங்க எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கான ப்ராக்டிஸ் 7:30க்கு ஆரம்பித்து 9:00 முடித்தோம். இன்றைக்கி எங்கள் பக்கத்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் சொல்லிக் கொடுத்தாரு. இன்றைக்கி வீக்கெண்ட்னால் பசங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நான் ரைடு பண்ணி அவங்கள டிஃபென்ஸ் படிக்க வச்சு பார்த்தேன். பசங்க நல்லா பயப்படாமல் நல்லா விளாண்டாங்க. இப்போது எங்கே பார்த்தாலும் வெயிட் மேட்ச் தான் நடத்துகிறாங்க. பசங்களும் நிறையா வெயிட் மேட்ச் தான் போகிறாங்க. நீங்கள் ப்ரோ கபடி லெவலுக்கு போகணுன்னு நினச்சி விளாட்றப்போ வெயிட் மேட்ச் மட்டும் அட்டன் பண்ணிங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு போதாது. நிறையா ஓப்பன் மேட்ச்சும் அட்டன் பண்ணணும். கபடியை பொறுத்தவரைய பயம்தான் உங்களுக்கு எதிரி. அது போகணுன்னா நீங்கள் நிறையா ஓப்பன் மேட்ச் அட்டன் பண்ணுங்கள். கபடியில் சைஸ் ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ உள்ள கபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாடர்ன் கபடியாக மாறிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் மூவ் தான் இங்கே அதிக பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் நிறைய ஓப்பன் மேட்ச் விளாண்டு உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச இடத்துக்கு போக முடியும். இப்போது ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, அங்கேயும் நீங்கள் மேட்ச்சில் விளாட்ற மாதிரி விளாட்றீங்க. அப்படி பண்ணாமல் நீங்கள் ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில்லை பண்ணி பாருங்கள். நீங்கள் உள்ள அந்த ஸ்கில்லை லாக் ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஸ்கில்லை மறுபடியும் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லோரும் மேட்ச்சில் விளாட்ற மாதிரி விளாண்டு பார்க்குறீங்க. அப்படி விளாடாமல் உங்கள் ஸ்கில்லை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல அங்கே போய் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி விளாட்றப்போ உங்கள் ஸ்கில்லு எப்படி டெவலப் ஆகும்? அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஸ்கில்லை மட்டும் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஸ்கில்லை ஒரே நாள் நம்ம கற்றுக்க முடியாது. அதை மறுபடியும் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வரும். அந்த ஸ்கில்லை நல்லா கற்றுக்கிற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை வேணும். ப்ராக்டிஸும் முயற்சியும் மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் நல்ல பிளேயராக வர முடியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பயிற்சி களத்தில் வேர்வை சிந்தாத ஒருத்தன் போர்க்களத்தில் ரத்தம் சிந்துவானா. அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸை கரெக்டாக பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாமல் என்றைக்கும் நீங்கள் மேட்ச்சுக்கு போகவே போகாதீங்க. இந்த 15 வயசுலேருந்து 25 வயசில் உள்ள காலகட்டம் முக்கியமானது. இதில் கரெக்டான முடிவெடுங்க. லைஃப்பில் ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக கடுமையாக உழைங்க. இந்த வயசில் உள்ள பசங்க உங்களுக்கு சந்தோஷம் தர்ற விஷயத்தை தேடி போகாதீங்க. அது உங்கள் லைஃப்பை பாழாக்கிரும். இன்றைக்கான ப்ராக்டிஸ் முடிஞ்ச நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம்.